விவசாயத்தில் வெற்றி பெற முக்கிய காரணம் எது தெரியுமா? மண். எந்த மண் எந்த பயிருக்கு பொருந்தும் என்று தெரிந்து கொண்டால் விளைச்சல் கூடும், நஷ்டம் குறையும். முதல்ல கரிசல் மண், அதாவது பிளாக் சாயில்னு இதை சொல்லுவாங்க. கருப்பு நிறமுள்ள இந்த மண் ஈரத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும். இந்த மண் பருத்தி வளர்க்க மிகவும் பொருத்தமானது. அதோட சோளம், கம்பு, எள்ளு, சணல், சூரியகாந்தி போன்றவற்றை நன்றாக வளரும். இரண்டாவது சிவப்பு மண், அதாவது ரெட் சாயில்னு சொல்லுவாங்க. சிவப்பு அல்லது பழுப்பு நிறமுள்ள இந்த மண் சத்துக்கள் குறைவாக இருந்தாலும் நீர் ஊடுருவும் தன்மை அதிகம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக காணப்படும். இந்த மண் வேர்க்கடலை, சோளம், கம்பு, பாசிப்பயிர்கள், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பயிர்களுக்கு சரியானது. மண் சக்தி குறைவாக இருப்பதால் பசலை, கம்போஸ்ட், சுண்ணாம்பு சேர்த்தால் விளைச்சல் அதிகரிக்கும். மூன்றாவது சோள மண், அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. நதிகளால் உருவான இந்த மண் மிகவும் வளமானது. காவிரி போன்ற நதிக்கரையோரங்களில் அதிகமாக இந்த மண் நீங்கள் பார்க்கலாம். சத்துக்கள் நிறைந்த இந்த மண் நெல், கரும்பு, வாழை, காய்கறிகள், கோதுமை, மக்காச்சோளம் எல்லாவற்றிற்கும் பொருத்தமானது. நான்காவது மணல் மண், சாண்டி சாயில்னு சொல்லுவாங்க. நீரை விரைவில் வடிகட்டும் இந்த மண் சத்துக்கள் குறைவானது. கடற்கரை பகுதிகளில் அதிகம் இந்த மண் பார்க்கலாம் நீங்கள். வெள்ளரி, தர்பூசணி, முலாம்பழம், வேர்க்கடலை, கிழங்கு வகைகள் இந்த மாதிரி பயிர்கள்லாம் வளர்க்கறதுக்கு இந்த மண் சரியானது. ஆனால் அடிக்கடி நீர் மற்றும் உரம் கொடுக்க வேண்டியது இதுக்கு ரொம்ப அவசியம். ஐந்தாவது மஞ்சள் மண், லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமுள்ள இந்த மண் மலைப்பகுதிகளில் அதிகம் காணப்படும். மழை காலத்தில் ஈரப்பதம் இருக்கும், கோடையில் உலர்ந்துவிடும். இந்த மண் தேயிலை, காப்பி, மிளகு, ஏலக்காய் போன்ற தோட்ட பயிர்களுக்கு பொருத்தமானது. மலையோர தோட்டங்களில் விவசாயிகள் இந்த பயிர்களை வளர்த்து நல்ல லாபம் பெறுகிறார்கள். ஆறாவது பாலைவன மண், டெசர்ட் ஆர் அரிட் சாயில்னு சொல்லுவாங்க. நீர் சத்துக்கள் குறைவாக இருக்கும் இந்த மண் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் காணப்படும். தமிழ்நாட்டின் வறட்சி பகுதிகளிலும் இதே மாதிரியான மண் இருக்குது. இந்த மண்ணில் சோளம், கம்பு, பேரிச்சை, தேங்காய் இந்த மாதிரி பயிரெல்லாம் குறைந்த நீர்லேயே வளர்க்கலாம். அதனால தான் துபாயில் அதிகமான பேர்ச்சம்பழம் மரம் இருக்குது. ஏழாவது மலையோர மண், மவுண்டைன் சாயில்னு சொல்லுவாங்க. இமயமலை, நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற இடங்களில் இந்த மண் கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருந்து இயற்கை சத்துக்கள் நிறைந்த மண்ணாக இருக்குது. இந்த மண் தேயிலை, காப்பி, ஆப்பிள், ஆரஞ்சு, மசாலா பயிர்கள் வளர்க்க மிகவும் பொருத்தமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் தனித்தன்மை உண்டு. அந்த மண்ணை சரியாக அடையாளம் கண்டு அதற்கு பொருத்தமான பயிரை தேர்ந்தெடுத்து நீர் மேலாண்மை, உர மேலாண்மை சரியாக செய்தால் விவசாயி நஷ்டமில்லாமல் நல்ல வருமானம் பெற முடியும். மண்ணை மதித்து பயிர் வளர்த்தால் விவசாயம் எப்போதும் நம்மை காப்பாற்றும்.